ஹாய் வெல்கம் பேக் டு மை லாங் வீடியோ. இன்றைக்கி இந்த ரெசிபி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான காராமணி, ஒரு கசப்பே இல்லாத மாதிரி தான் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்துடலாமா? காராமணி பார்த்திங்கன்னா சீசனபிள் வெஜிடபிள்னால அந்த சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கும். இது ட்ரை ஆகிட்ட பிறகு இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது மாதிரி பருப்பு மாதிரி கிடைக்கும். அதுவுமே நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இதில் நிறைய ப்ரோட்டீன், மினரல்ஸ், அதுக்கப்புறம் விட்டமின்ஸுக்குமே நிறையவே இருக்குது. நீங்கள் டயட்டில் இருக்கும்போது இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்குமே கொடுங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி எனக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு கட்டு கிடச்சிது காராமணி. இதை நான் மிஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு உடனே வாங்கிட்டேன். இதுக்கு காராமணி, வெங்காயம், பூண்டு இதுதான் பேசிக்காக தேவை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காராமணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு இதில் காராமணி, ஒரு டம்ளர் தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் கடாயில் அப்படியே வேக வைக்கணுன்னாலும் வேக வச்சுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு உங்களுக்கு பிடிக்கணும், நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஆட் பண்ணலை. ஒரு கடுகு, சீரகம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு நல்லா சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயமாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. கரெக்டாக ஒரு விசில் வந்தோன்னே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. 2-3 விசில்லாம் போச்சுன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். நம்ம அந்த பதத்துக்கே வராது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணியில் தான் கசப்புத்தன்மை நிறைய இருக்கும். அதனால் அந்த தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை. காய் மட்டுமே எடுத்து இந்த தாளிப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் குழம்பு மிளகாத்தூள் தான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது மிளகாத்தூள் ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதுக்கு தேங்காய் வச்சு ஒரு விழுது தான் ரெடி பண்ண போகிறோம். அது சீக்ரெட் மசாலான்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா இதுதான் அந்த டிஷ்ஷுக்கே ஒரு டேஸ்ட்டை தரப்போகுது. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 3 பல் பூண்டு போட்டுக்கோங்க இந்த மாதிரி பெருசாக. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலையை நல்லா வறுத்து இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. தேங்காவையும் உங்கள் காய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா விழுது மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த காய் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு வீடே மணக்கும். இதோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். ஒரு ஹெல்த்தியான காராமணி டிஷ் ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன டிஷ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்குமே சஜஷன் பண்ணுங்கள். நானுமே முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேன். மறக்காமல் என்னோடய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக்கும் பண்ணிவிடுங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம்.